ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக 360 டூம் தேட்டருக்கு வந்து போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், அண்ட் அங்கே போகிறதுக்கு எப்படி புக் பண்ணோம், ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு லீவ் விட்டாச்சு, இனிமேல் அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு நினச்சி யோசிக்கிறீங்களா? இங்கே கூட்டிகிட்டு போங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கா, இது வந்து எப்படி புக் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து காசா கிராண்ட் சன் சிட்டியில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. வண்டலூர் சைட்லேருந்து போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு யூடர்ன் போட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கே தெரியுது இல்லையா அந்த ஒயிட் கலர் பில்டிங், இங்கே தான் வந்துட்டு இந்த 360 டூம் தேட்டர் வந்து இருக்குது. நீங்கள் உள்ளே போய் என்ட்ரானோன்னா முன்னாடியே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயும் வந்து அலைய தேவையில்ல. நீங்கள் வந்து கார் அண்ட் பைக் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த டூம் தேட்டரை வந்து க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இது வந்து புக் மை ஷோவில் தான் வந்துட்டு புக் பண்ணோம். இதை வந்து ப்ரியராகவே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. அங்கே போய் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அங்கே வந்து புக் பண்ண மாட்டாங்க, உங்களை அலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு போகிறது தான் வந்து பெட்டர். நீங்கள் வந்து புக் மை ஷோலேயே வந்துட்டு 360 டூம் தேட்டர் அல்லது வந்துட்டு சன் டான்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துட்டு அதை வந்து காட்டும். நீங்கள் வந்து அதில் வந்து எடுத்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங் 3 o'clock ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து வீக் டேஸில் வந்துட்டு 4 PM அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே வீக்கெண்டில் வந்து ஃபுல் டேவும் இருக்குது. நைட் 8 PM வரலுமே இது வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. நாங்கள் வந்து நம்ம வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் இல்லை. லைக் ஒரு டென்ட் மாதிரி தான் போட்டுட்டு அதில் தான் உட்கார வச்சாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ஷோ டைமுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் போனாலே போதும். ரொம்ப நேரம் முன்னாடி போயிடாதீங்க, வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து ஒரு 20 minutes ஏர்லியாகவே வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஷோ போயிட்டு இருந்தது. சரி நமக்கு சுற்றியும் கொஞ்சம் ஃபோட்டோஸு அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் ஷோ டைம் வந்தோன்னா நாங்கள் உள்ளே போனோம். இந்த ஷெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் நீங்கள் உட்காந்துருக்கணும். ஸோ ரொம்ப முன்னாடி வந்துடாதீங்க. கரெக்டாக ஒரு டைமிங்க்கு 1/2 hour பிஃபோர் வாங்க, கரெக்டாக இருக்கும். உள்ளே போனோன்னா உங்கள் ஆன்லைன் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போனால் வேறு லெவலில் இருக்குங்க. அடிக்கிற குளிருக்கு ஃபுல்லாக ஏசி போட்டுட்டு இந்த 360 வீடியோஸை வந்து ஓட விடுவாங்க. நிஜமாகவே நம்ம வந்து அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகும். வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. அந்த கேரக்டர்ஸோடு நம்மளும் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்மளே அதில் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கனால அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாக்லேட்ஸு அண்ட் ஐஸ்கிரீம் கேண்டீஸ் இந்த வீடியோ போடும்போது எல்லா குட்டீஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கூப்பிட்டு போய் காட்டுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு அவங்க வந்து வீடியோஸ் போடுறாங்க. அதாவது நம்ம உள்ளே போகிறது வந்து எந்த மாதிரி டீமாக போகிறோம், அந்த செட்டில் வந்து குட்டீஸ் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை வந்து அடல்ட் அண்ட் குட்டீஸ் 2 பேரும் மிக்ஸ் ஆகிருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்காங்க, அதை வச்சு போடுறாங்க. இந்த ஸ்பேஸ் வீடியோவில் வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே நிஜமாகவே அதில் வர மாதிரி நம்ம டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. வேறு லெவல். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இதோட டியூரேஷன் வந்து 20 minutes மட்டும்தான். டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 150 rupees. இது இல்லாமல் 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு அவங்க வந்து எடுக்கிறாங்க. இவ்வளோ சார்ஜஸ்க்கு வெறும் 20 minutesன்றது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தோம், இதே இடத்துல அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து 100 rupees தான் இருந்தது. 30 minutes போட்டாங்க. இப்போ வெறும் 20 minutes தான். அவங்க அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணும், இல்லைன்னா டைம் இன்க்ரீஸ் பண்ண அவங்க ரெண்டுமே பண்ணல. இதுதான் வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். யாராவது
இதுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அமௌண்ட்டுக்கு இந்த டைமிங்க்கு இது ஓர்த்தா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் உள்ளே வந்து விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, என்ஜாய்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, அது வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த டைமுக்கு இது ஓர்த்தான்னு அதை நீங்களே உங்களோட சுச்சுவேஷன் வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலும் என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அவளை தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ இப்படி கூட்டிகிட்டு போனப்போ அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணாள். ஸோ எனக்கு இது ஒர்த்து தான். இந்த வீடியோவை இந்த டூம் தேட்டர் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.